ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு கம்பு நிலக்கடலையும் வச்சு சத்தான உருண்டை செஞ்சுருக்குறோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட கம்பே சாப்பிடலன்னா கூட குழந்தைங்க இதை உருண்டையை விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்குறேங்க. இது கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொட்டி வறுத்துக்கலாம். கம்பு பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து கொட்டிக்கலாம். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நிலக்கடலை எடுத்துருக்கிறேன், வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க, இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளர் வெள்ளை அவுள் எடுத்துருக்குறேங்க, இதையும் போட்டு வறுத்துக்கலாம். அவுள் நல்லா வறுபட்டுருச்சுங்க, இதை எடுத்து கொட்டிக்கலாம். வறுத்த கம்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுலேயே 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சு, ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். வறுத்து நிலக்கடலை தோல் எடுத்து வச்சுருக்குறேங்க, அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி நிலக்கடலையை கொட்டிக்கலாம். வறுத்த அவுள் அரைச்சிக்கலாங்க, பவுலில் கொட்டிக்கலாம். பாகு காய்ச்சிக்கலாங்க. அதே டம்ளரில் 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்குறேன், அதை கொட்டிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு பதம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரைச்ச நிலக்கடலை கம்பை கொட்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க. ஆறட்டுன்னு உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க, உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக பாருங்கள், கம்பும் நிலக்கடலையும் வச்சு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், சூப்பராக.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.